ரெண்டாவது நம்ம எல்லாரும் வேற வேற ஆதாரங்களை வச்சோம். என்னது, நான் குரான்ல இருந்து அநேக வசனங்களை படிச்சு காட்டினோம். இந்த குரான் மதமாற்றம் செய்வதற்காக போர் செய் அப்படி சொல்றாங்களே, ஒரு இறைவன் அப்படி சொல்லுவானா? இது இறைவேதமா இருக்க முடியாது. உண்மையான இறைவனிடத்திலிருந்து வந்த வேதமாக இருந்தால் இப்படி இருக்காது என்று எடுத்த எடுப்பில் அவர்களுடைய தலைப்பிலிருந்து மாறி மாறி அப்படி கிடையாது கிடையாது என்று சொல்லி சமாளிச்சு அவர்கள் வாதிடுவதை நம்ம பார்க்க முடியும். கிடையவே கிடையாது, மதமாற்றத்துக்கு போர் கிடையாது, மதமாற்றத்துக்கு போர் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுவதை இன்னும் சையத் இப்ராஹிம் அதுக்கு ரொம்ப விளக்கமா மதமாற்றத்துக்கு போர் கிடையாது என்று சொல்லுவாங்க. பைபிள் எல்லாம் கொண்டு அப்படி சொன்னாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதத்தை பரப்புறதுக்கு தான் போர் பண்ணாங்களாம். எவ்வளவு பெரிய அபாண்டம் பாருங்க. உங்களுக்கு வரலாறு தெரியாட்டி கேளுங்க, எடுத்து தர்றோம். வரலாறு படிக்காம மொட்டையா வந்துக்கிட்டு கொள்றதுக்காகத்தான் மதத்தை பரப்புறதுக்கு என்று அப்பட்டமாக போய் புழுக வேண்டாம் என்று சொல்லிங்க பதிவு செய்யறோம். புகாரி ஹதீஸ் 4197. இது நிறைய இருக்குது, நிறைய நம்பர் இருக்குது. இது மட்டும் நான் படிக்கிறேன், கவனிக்க. அனஸ் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவு நேரத்தில் கைப்பருக்கு வந்தார்கள். அவர்கள் ஒரு சமுதாயத்தாரிடம் மீது இரவு நேரத்தில் படையெடுத்து செல்வார்களாயின் காலை நேரம் வரும் வரையில் அவர்களை நெருங்க மாட்டார்கள். அவ்வாறே காலையானதும் யூதர்கள் தம் மண்வெட்டிகளையும் பேரிச்சம் ஓலைகளாலான கூடைகளையும் எடுத்துக்கொண்டு வயல்வெளிகளை நோக்கி வெளியேறி வந்தனர். நல்லா கவனிக்கணும். தங்களுடைய மண்வெட்டிகளும் கூடைகளும் எடுத்து வயல்வெளிக்கு போற ஜனங்கள் அவங்க வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை யூதர்கள் பார்த்த பொழுது முகமதுவும் அல்லாஹ்வின் மீதானாக முகமதும் அவரது 5 அணிகள் கொண்ட படையும் வருகின்றனர் என்று கூறினார். அப்பொழுது நபி அவர்கள், கைப்பர் பாழாகிவிட்டது, நாம் ஒரு சமுதாயத்தின் களத்தில் அவர்களுடன் போரிட இறங்குவோமாயின் எச்சரிக்கப்பட்டவர்களான அந்த சமுதாயத்தவர்களுக்கு அது மிக கெட்ட காலமாகும் என்று கூறினார்கள். எப்போ போறாங்க போருக்கு? ராத்திரியில போய் இருந்து, ராத்திரியிலே யுத்தம் செய்தது வேற இருக்குது, அது அப்புறம் அடுத்த இதுல நான் சொல்றேன் பாருங்க. அப்போ ராத்திரியில போய் காத்திருந்து அவங்க மண்வெட்டிகளோடு வர்றாங்க, கூடையோடு வர்றாங்க, வயலுக்கு போறாங்க. அவங்களிடத்துல போர் செய்து சொல்லுது, இது நியாயம், அவங்க எங்களுக்கு எதிராக வந்துட்டாங்க, அதனாலதான். என்ன நியாயம் இது? நானா சொல்றேன், அவங்க புஸ்தகத்தில் உள்ள கருத்து தான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், இது இறை வேதம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், நான் அரபு தீபத்திலிருந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களும் நிச்சயம் வெளியேற்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் 3626. அதே மாதிரி முஸ்லீம் 3364 பார்த்தீங்கன்னா நபி மரண தருவாயில் இருக்கும்போது ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, இந்த சமுதாயம் நான் வழி தவறாமல் இருக்கிறதுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 கட்டளை கொடுக்குறாரு. அதில் ஒன்று தான் அரபு தீபத்திலேருந்து காஃபிர்களை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அதனால முஸ்லீம் நாடுகளில் காஃபிர்கள் இருக்கக்கூடாதுங்கிறதா நபியோட நிலைப்பாடு. அவர்களோட சேர்ந்து வாழணுங்கிறதெல்லாம் அவர் சொல்லவே இல்லைங்க, அதுவும் ஒரு பொய் தான். அதையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த மதத்தை பரப்புறதுக்கு அவர் போர் பண்ணல, அவர் எதிர்த்து வந்தவங்க கூட சண்டை போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க எந்த அளவுக்கு ஹதீஸ்லாம் படிச்சிருக்காங்க, இஸ்லாமிய வரலாறு படிச்சிருக்காங்கன்னு தெரில. ஒரு நிமிஷம். உமர் இருக்கார், கலிஃபா உமர் அவரோட காலத்தில் புகாரி 3159 ஒரு வசனம் பதிவாகுதுங்க. உமர் தன் ஆட்சி காலத்தில் இணைவை போரிடம் போர் புரிய மக்களை பெரும் பெரும் நகரங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த ஹதீஸ் ரொம்ப பெரிய ஹதீஸ், நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். உமர் எங்களை போருக்கு புறப்படும்படி அழைத்து நுஹ்மான் முஹரின் அலி அவர்களை எங்களுக்கு தலைவனாக்கி அனுப்பினார்கள். இறுதியில் நாங்கள் எதிரின் பூமியாக ஈரானில் உள்ள நகாவந்தில் இருந்தபோது எங்களை தாக்கிட கிஸ்ராவின் தளபதி 40,000 பேர் கொண்ட படையுடன் வந்தான். அப்போ அங்கே ஒன்று நடக்குதுங்க. அவங்க அந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சு அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் எங்களிலிருந்த ஒரு நபியை எங்களுக்கு அனுப்பினான், அவரது தாய் தந்தை நாங்கள் நன்கு அறிவோம், எங்கள் நபியும் எங்கள் இறைவனின் தூதனுமான அவர் உங்களுடன் நாங்கள் போரிட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். யாரு? உமர் ஆட்சி காலத்தில் சொல்றாங்க. அங்கிருந்து போன படை சொல்றாங்க, எங்கள் நபி உங்களுடன் போர் புரியுமாறு கட்டளையிட்டுள்ளார். ஒன்று நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே கடவுள் என்று வழிபட வேண்டும், அல்லது நீங்கள் ஜிஸ்யா வரி செலுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் போராடி இந்த போராட்டத்தில் எங்கள் எவரேனும் கொல்லப்பட்டால் அதற்கு முன் ஒருபோதும் கண்டிராத இன்பமயமான சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்லுவோம். நாங்கள் உயிரோடு வாழ்ந்தால் உங்கள் பிடர்களை நாங்கள் உடமையாக்கி கொள்வோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதாவது
வாலண்டியராக ஒரு படையை அனுப்பி பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கோ இல்லைன்னா ஜிஸ்யா வரி கட்டு அப்படின்னு சொல்லி உமர் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி சொல்லியிருக்காரு பாருங்க, முஸ்லீம் 5557 நீங்கள் அரபு தீபம் முழுவதையும் போரிட்டு வெற்றி காணும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான், பிறகு பாரசீகர்களை வெற்றி கொள்வீர்கள், பிறகு ரோமர்களுடன் போரிட்டு வெற்றி காணும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எல்லாம் போர் தான், ஒரே வார் தான். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் இருக்குதா இல்லையானா இருக்குது. கலிமா சொல்ற வரைக்கும் சண்டை நடக்குமா? நடக்கும். இஸ்லாத்தை ஏத்துக்கிற வரைக்கும் சண்டை நடக்குமா? நடக்கும். ஜக்காத்து கொடுக்குற வரைக்கும் நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நடக்குமா? நடக்கும்.